விராட் கோலியா இல்லை தோனியா இல்லை ரோஹித் சர்மாவா இந்த வருஷம் ஐபிஎல் யார் மோர் கான்ட்ரிபியூட் பண்ணுறா? 2025 விராட் கோலி சாலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 21 கோடி, ரோஹித் சர்மா சாலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16.30 கோடி, அண்ட் தோனி சாலரி எவ்வளோ எல்லாத்துக்குமே தெரியும் 4 கோடி தான். அப்படி பார்க்குறப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கே வரமாட்டுறாரு, ஒன்லி வந்து ஜாலியாக பேட்டிங் வந்து பண்டிங் பேர் வந்து வெளியே போயிடுறாரு. விராட் கோலி பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பண்ணுறாரு, அடிச்சா பட்டா வகையும் பாடி லைக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து 45 பால் 50 ரன் சொல்லி ஜாலியாக அடிச்சுட்டு அவர் வந்து வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் தோனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 6-4 அடிச்சுன்னு தரணும், முக்கியமான கட்டத்தில் உனக்கு வந்து ஃபீல்டிங்கும் பார்க்கணும், கீப்பிங்கும் பார்க்கணும், ஃபாஸ்ட் ஸ்டம்பிங்கும் பார்க்கணும், கேச்சஸும் பிடிக்கணும், கேப்டன்சியும் பார்த்து பவுலர் கட்டார் ரொட்டேட் பண்ணி உனக்கு வந்து ஆன் ஃபீல்டும் பெருசாக வேலை பண்ணணும். கிரிக்கெட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அண்ட் கேப்டன்சி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இஸ் நாட் ஈக்குவல் டு த பெஸ்ட் விக்கெட் கீப்பர், த பெஸ்ட் ஃபினிஷர், த பெஸ்ட் கேப்டன். மூணுமே தலையாக பண்ணுறான். அங்கே ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் 37-36 தான் இருக்குது. தோனிக்கு பார்த்தீங்கன்னா 43 வயசு ஆயிடுச்சு. சச்சினே பார்த்தீங்கன்னா 40 வயசு வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து சீக்கிரமாக வந்து தோனிக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகாங்க தான் எனக்கு வந்து பார்க்க வந்து ஃபீல் ஆகுது. தோனி மேட்ச் பார்த்தீங்கன்னா மகம் கீழே வந்து எல்லோ கலர் ஹார்ட் வந்து காமெண்ட் பண்ணிட்டு போங்க.